இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான குரு பயிற்சி பலன்களை தான் 2025க்கானதை இந்த வீடியோவில் அதிரடியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. கிரக பயிற்சிகளில் மிக முக்கியமான கிரக பயிற்சியாக சில கிரக பயிற்சி இருக்கும். அந்த வகையில் குரு பயிற்சியானது மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. குரு பயிற்சி நடக்கக்கூடியதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி குரு பயிற்சியில் குரு பகவான் மாற போகிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கோடி நன்மைகளை பெற சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் செய்கிற மாதிரியும் குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு. ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் அறிவு, கல்வி, குழந்தைகள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தொழில் வெற்றி, இதுக்கு எல்லாத்துக்குமே வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் இதில் எல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும், இல்லைனா பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விசுவாச தமிழாண்டில் 3 முறை பயிற்சி ஆகிறாரு. ஜோதிட சாஸ்திரத்தில் இது அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும். முதல்ல தற்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் 2:30 மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசியில் பயிற்சியான நிலையில் சுமார் 6 மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார். அங்கு அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்வார். கடக ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருவார். இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தால் கோடி நன்மைகள் பெற்று பயனடைகிற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலை உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நுண்ணறிவும் பேச்சில் சாதுரியமும் கொண்ட நீங்கள் நாடி வருவோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே 14 முதல் 9ஆம் தேதி இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் தரப்போகிறாரு. மே 14 முதல் 9ஆவது இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் தரப்போகிறாரு. இதுவரை பல விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் இனி வெளிச்சத்துக்கு நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்குன்னு முதல் மரியாதையானது கிடைக்கும். வராது என்றிருந்த பணம்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக சேரும். தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புக்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே சேரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு உங்களுக்கு மெயினாக அதிகரிக்கும். எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே விலகும். கோர்ட்டு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதுவரை வாடகை வீட்டில் இருப்போர் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்போது கூடி வரும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வீடு வாங்க கட்ட வங்கி கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்லாம் இந்த குரு பயிற்சியில் சாதகமாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. குரு பகவானுடைய அமைப்பு மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்களும் சூப்பராக இருக்கும். அந்த வகையில் உங்களோட ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ராசியை குரு பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகமானது பிறக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையும். தோற்றப்பொழிவு கூடும். தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கும். கையில் பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக புரளும்.
பணம் தாராளமாக புரளும். வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிப்பு தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசுனீங்கன்னா அது உங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யத்தை உண்டாக்கும். இதை தொடர்ந்து 3வது இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு சொத்து சேர்க்கையானது உண்டாகும். எதிர்பாராத வகையில் பணவரவு கூட ஏற்படும். பலருக்கும் நகை ஆபரணங்கள்லாம் சேரும். செய்தொழிலில் இருந்து வந்த கடின நிலைகள்லாம் மாறும். இது 3ஆம் பார்வையால் கிடைக்கும். அப்புறம் 5வது இடத்த குரு பார்வையிடுறாரு. அதனால் உங்களுக்கு வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்கு காத்திருந்த அன்பாளர்களுக்கு பிள்ளை பெரு கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் பெருமை சேரும். வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீங்க. எடுத்த காரியங்கள் முதல் முயற்சியிலே வெற்றியானது கெட்டும். வாகன வசதியானது பெருகும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வையால் பலன் இப்படியெல்லாம் கிடைக்கும் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் என்ன பலன்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தன சம்பந்தமான செவ்வாய் நட்சத்திரத்தில் 14/5/2025 13/6/2025 வரை குரு பகவான் பயணிப்பார். அந்த டைம் குடும்பத்தில் சந்தோஷமானது உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கமானது அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விவாதங்கள் மெயினாக குறையும். வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புது நகைகள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. புது வாகனம் வாங்குவீங்க. இந்த கிரக சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் குருவால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ராகுவுடைய நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2025 வரை குரு பகவான் பயணிப்பார். அப்போ என்ன நடக்குன்னா, பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமாக முடியும். பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும். தாய்வழி உறவினர்களால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும். அது மட்டும் வராத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கும் ரேகஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 1/6/2025 வரை பயணிப்பார். அப்போ ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்கு சாதகமாக உங்களுக்கு முடியும். பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி உங்களுக்கு வரும். கால்வலி கழுத்து வலி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது விலகும். ஆரோக்கியம் மெயினாக கூடும். எல்லாவற்றிலும் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். இந்த டைம் இந்த குரு பகவானுடைய பலன் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குரு பகவான் கடகத்தில், அதாவது 18/10/2025 5/12/2025 வரை பயணிப்பார். அப்போ என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய போக்கில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அதுதான் ரொம்ப உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் 11/11/2025 11/3/2020 வரை மகரத்தில் இருப்பார். அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கும். வாகனத்தெல்லாம் அப்போ கவனமாக இயக்கணும், இல்லைனா வாகனத்தில் பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குருவுடைய நட்சத்திர சஞ்சாரத்தில் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு பயிற்சியில் பெரிய முதலீடுகள் போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்யலாம். அனுபவசாலிகளை பணியில் அமர்த்தணும். எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ், கட்டிட உதவி பாகங்களில் ஆதாயம் அடைவீங்க. பங்குதாரர்களோடு கருத்து மோதல்கள் நீங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்குனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இது பொதுவாக வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பதவி உயர்வு தேடி வரும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவாங்க. யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம். கணினித்துறையில் அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கலைஞர்களுக்கு கூட பெரிய நிறுவனங்கள்லேருந்து வாய்ப்புகள் தேடி வரும். அரசு சார்பில் விருதுகள் கிடைக்கும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அள்ளித்தருவதாக அமையும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புண வாசலில் அருள்பாலிக்கக்கூடிய விருதபுரீஸ்வரரை பெரியநாயகி அம்மனை தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வரணும். இதை செய்ய முடியலனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உண்டு. அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க குரு பயிற்சி பலன். ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப தெரிஞ்சு பலன் அடையட்டும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.